எஜுகேஷன் மாஸ்டரி. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கிறது அனாலிசிஸ் வீடியோ தான். 10th ஜான் நடந்த அனாலிசிஸ் வீடியோ. ஓகேவா? 10th ஜான் எக்ஸாம் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2க்கு நடந்து ஒரு அனாலிசிஸ் வீடியோ. இதுல எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கவர் பண்ணலனாலும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதெல்லாம் கவர் பண்ணலாம். கூட இது ஒரு மெமரி பேஸ்டு வீடியோ தான். ஓகேவா? அன்னைக்கு எக்ஸாம் எழுதினவங்க சொன்னத வச்சு இந்த ஒரு வீடியோ தான். ஆனா கண்டிப்பா இதுல நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்ப இன்னும் நம்ம 15th, 16th எக்ஸாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, சில பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இந்த வாட்டி கேட்டுட்டே இருக்கிறதுனால, வீடியோவ கண்டிப்பா பாருங்க. இல்ல வேற யாருன்னா 15th, 16th எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? நான் இதுக்கு முன்னயே 2 வீடியோ அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சதுல. அதையும் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கூடவே எந்த டாபிக்ஸ்லாம் நீங்க இனிமேப்பட்டு கொஞ்சம் கவர் பண்ணணும், அதையும் நான் சொல்றேன். அதையும் கவர் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும், இந்த வாட்டியும் எக்ஸாம்ல கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் கேட்டிருக்காங்க. அதே மாரி இன்குவைரி பேஸ்டு லேர்னிங், இந்த மாரி லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் டாமினன்ட் பண்ணுது. ஓகேவா? டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ல வந்து டீச்சர் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. பசங்க பாசிவா ஜஸ்ட் லிசன் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த லெக்சர் மெத்தட், டியூட்டோரியல்ஸ் அது எல்லாமே டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ல சேரும். டெமான்ஸ்ட்ரேஷன். ஆனா லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல வந்து நமக்கு இந்த கோஆப்பரேட்டிவ் லேர்னிங், அந்த ப்ராஜெக்ட் சென்டர்ட் மெத்தட் அந்த மாரி எல்லாமே கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்ல சேர்றது. ஓகே. கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் இந்த லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னா என்னன்னா, அங்க பசங்க தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ குரூப் பேஸ்டு லேர்னிங் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கொலாபரேட் எல்லாம் கொலாபரேட் பண்ணி பசங்க கத்துக்கிறது. இந்த குரூப் ப்ராஜெக்ட்ஸ், பியர் டியூட்டரிங் அந்த மாதிரி பசங்க கூட எல்லாரும் சேர்ந்து பண்றது. இதெல்லாம் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல லேர்னர்ஸ் தான் ஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? அங்க டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. பசங்களுக்கு வந்து கைட் பண்றது, எதனா தப்பா பண்ணா அத சரி பண்றது, அந்த ரோல் வந்து டீச்சர் பண்ணுவாங்க. அது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இந்த வாட்டி கேட்கறது, இந்த சிமான்டிக் மெமரி பத்தின ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது எங்க வரும்னா, நமக்கு அந்த டீச்சிங் ஆப்டிட்யூட்ல ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம் மெமரின்னு 2 இருக்கு. ஷார்ட் டெர்ம் மெமரினா கொஞ்ச நேரம் மட்டும் தான் அது மைண்ட்ல நமக்கு இருக்கும். ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே. மேக்ஸிமம் ஒரு 30 டூ 40 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். பட் லாங் டெர்ம் மெமரி நமக்கு லாங்கா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த லாங் டெர்ம் மெமரில தான் நமக்கு நெறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இம்ப்ளிசிட் மெமரி, எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு ஒரு டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அது லைட்டா டக் டக் டக்குன்னு பார்த்துருவோம். இந்த லாங் டெர்ம் மெமரில இருக்கிற டிவிஷன் தான் இந்த சிமான்டிக் மெமரி. அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கிறது. அவ்வளவுதான். நோயிங் த கேப்பிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் வேர்ட் மீனிங். ஓகே. இந்த லாங் டெர்ம் மெமரினா, டியூரேஷன் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். கெப்பாசிட்டி வந்து வாஸ்ட் அண்ட் லிமிட்லெஸ். ஃபங்ஷன் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் நாலேஜ். அப்புறம் இதோட டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்னு பிரியும். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். இதுல ஃபேக்ட்ஸ்ங்கிறது சிமான்டிக் மெமரி. சில ஈவென்ட்ஸ் நம்ம லைஃப்ல நடக்கிற சில ஈவென்ட்ஸ் எல்லாம் நமக்கு எபிசோட்ஸா ஞாபகம் இருக்கும். பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்லாம். அத நம்ம எபிசோடிக்ன்னு சொல்லுவோம். எபிசோடிக். அப்புறம் இம்ப்ளிசிட் மெமரி என்னன்னா, ஸ்கில்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். அத ப்ரொசீஜரல்னு சொல்லுவோம். இன்னும் கூட கொஞ்சம் எமோஷனல். ஓகே. கண்டிஷனிங்ன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிஷன்டுன்னு இருக்கும். அதெல்லாம் பிரிம்மிங்ன்னு ஒண்ணு இருக்கும் இதுல. ஓகேவா? அந்த பிரிம்மிங் அது மாரி வந்துச்சுன்னா, அது எமோஷனா கண்ட்ரோல். நம்ம வந்து சின்ன வயசுல ஏதோ ஒண்ணு நம்ம எமோஷனலா அஃபெக்ட் ஆயிருது. நமக்கு பின்னாடி அதே ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது, நம்ம திரும்பியும் அது வந்து நமக்கு நம்மளையும் மீறி வரும். அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பிளிசிட்னா என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அவ்வளவுதான். ஞாபகத்துக்கு. ஓகே. அன்கான்ஷியஸ். இது வந்து டக்குன்னு நமக்கு வரும். அதுதான் இம்ப்ளிசிட் மெமரி. கொஞ்சம் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டீச்சிங் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. ஸோ எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் பத்தி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அத கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி கொஞ்சம் வருது. ஓகே. மெமரியோட டைப்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே. மெமரி டைப்ஸ் படிச்சிருக்கோம். இன்னொன்னு லெவல்ஸ். லெவல்ஸ் வந்து கொஞ்சம் வருது. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ்னு நமக்கு ஒரு 3 இது இருக்கு. ஒரு லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ன்னு சொல்லுவோம் இத நம்ம. ஓகேவா? இந்த 3 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் எக்ஸாம்ல வந்திருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். ஸோ இந்த 2ம் வந்து ரொம்ப முக்கியம். டீச்சிங் ஆப்டிட்யூட் சாப்டர பொறுத்தவரைக்கும். அடுத்தது வந்து ரிசர்ச் ஆப்டிட்யூட். ரிசர்ச் ஆப்டிட்யூட்ல நமக்கு எப்பயும் போல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பத்தி கேட்டிருக்காங்க. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னாலே என்னன்னா, இன் டெப்த் போயிட்டு நம்ம அவங்களோட தாட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்றோம்னா, அதுதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து நான் நியூமெரிக்கல்ங்கிறது ஒரு கீ டெர்ம் மாரி நமக்கு.
ஓகே. நான் நியூமெரிக்கலா இருக்கும். ஏன்னா, அவங்க வேர்ட்ஸ்ல வந்து அவங்க டேட்டாவ நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அத வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? இது எப்படி கலெக்ட் பண்ணும்? இன்டர்வியூஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் பண்ணுவோம். இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா அதோட கீ டெர்ம் என்னன்னா, நியூமெரிக்கல் டேட்டா. நம்பர்ஸ்ல கலெக்ட் பண்ணுவோம். முக்காவாசி நம்ம சர்வே பண்ணி கலெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ணுவோம். இந்த கோரிலேஷனல் ஸ்டடீஸ் எல்லாம் இங்க தான் நம்ம பண்ணுவோம். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு 2 ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறேன். நியூ டீச்சிங் மெத்தட் எப்படி லேர்னிங் அவுட்கம் கொண்டு வருது. அதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் சேரும். ஓகேவா? ஸோ இது 2ம் வந்து நமக்கு ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னா, இந்த பாராமெட்ரிக் விஸ் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். ஓகேவா? இந்த பாராமெட்ரிக் அண்ட் நான் பாராமெட்ரிக் எந்த இடத்துல வரும்னா, நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். இப்ப டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அத பண்ணும். டேட்டா கலெக்ட் பண்றோம்ல, அது பண்ணும்போதே நமக்கு ஒரு டேட்டா நமக்கு இப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு நமக்கு வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்படி வரும். நம்ம கலெக்ட் பண்ற டேட்டா ப்ராப்பர் இது ஆக்சுவலா இங்க டச் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த மாரி வந்தா இத நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ன்னு சொல்லுவோம். நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்ன்னு இத நம்ம சொல்லுவோம். என்பிசின்னு சொல்லுவோம் இது பேரு. ஓகேவா? இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்துச்சுன்னா, அது பாராமெட்ரிக்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அத நம்ம கரெக்ட்டா அத நம்ம பிளேஸ் பண்ணா அதோட அது கரெக்ட்டா நமக்கு அழகா வரும். டேட்டா கரெக்ட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் டெஸ்ட், அனோவாலாம். ஓகே. அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்ன்னு இருக்கும் அனோவானா. அடுத்தது நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்னா, நான் நார்மலா இருக்கும். ஆர்டினல் டேட்டால இருக்கும். நம்ம மொத்தம் 4 ஸ்கேல்ஸ் படிச்சிருப்போம். அதுல வர்றது தான் இந்த ஆர்டினல். நாமினல், ஆர்டினல்னு படிப்போம். அதுல என்ன ஆகும்னா, ரேங்கிங்ல இருக்கும் ஆர்டினல். கேட்டகரிக்கல் வேரியபிள் எப்படி இருக்கும்னா, ரேங்கிங்ல இருக்கும். ஓகேவா? சோ இது கை ஸ்கொயர், அப்புறம் மேன் ஒயிட்னே இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நானே ஷார்ட் நோட்ஸ் வீடியோன்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அதுல எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அந்த வீடியோவ பார்க்கலையோ, எங்க சேனலுக்கு போங்க. எடுமாஸ்ட்ரி தமிழ், இங்கிலீஷ் அங்க ஷார்ட் நோட்ஸ் வீடியோன்னு பிளேலிஸ்ட்க்கு போங்க. அதுல இருக்கும். அதையும் பாருங்க. அப்புறம் எல்லா யூனிட்ஸுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 யூனிட்ஸ்க்கு கவர் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மீன், மீடியன், மோட் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. மீன்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். மீடியன்ங்கிறது மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு இருக்கிற டேட்டாவ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும். ஒண்ணு அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணலாம், இல்ல டிசெண்டிங் ஆர்டர். ஏதோ ஒரு ஆர்டர் நம்ம பண்ணோம்னு, எது வந்து மிடில்ல இருக்கோ அதுதான் மீடியன் அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் மீடியன்ல 2 நம்பர் வந்துச்சுன்னா, அந்த 2 நம்பர் பிளஸ் பண்ணி பை 2 பண்ணீங்கன்னா மீடியன் கிடைக்கும். அப்புறம் மோடுங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் வேல்யூ. அதுதான் மோடுன்னு சொல்றோம். சோ இத பத்தின ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. அடுத்தது சைட்டேஷன் ஸ்டைல்ஸ்ன்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த சைட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் ஒரு ரிசர்ச் எழுதுறேன்னா, இத நான் ஒரு ஸ்டைல் நான் இதுல ஃபாலோ பண்ணி எழுதுவேன். ரெஃபரன்ஸஸ் எழுதும்போது ரெஃபரன்ஸஸ்னா என்னன்னா, நான் ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது, யாரோட ரிசர்ச் பேப்பர்லாம் நான் கொஞ்சம் டேட்டா எடுத்துக்கிட்டேன். அவங்க இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு ஒண்ணு பண்ணுவோம் ரிசர்ச் பேப்பர் பண்ணும்போது. இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்னன்னா, நம்ம பண்ற ரிசர்ச்சுக்கு சம்பந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலருந்து கொஞ்சம் நம்ம டேட்டா கலெக்ட் பண்றது, அதுல என்னலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களோ அத யூஸ் பண்றது, அது எல்லாமே லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? அததான் நம்ம சைட்டேஷன். அந்த என்ன பண்ணணும், நம்ம ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது, யார்லருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம்னா, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் குடுத்துறணும். கிரெடிட்ங்கிறது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி. அத பண்ணணும். இல்லன்னா பிளேஜியரிசம் வந்துரும். ஓகேவா? சோ ஏபிஏ இதுல வந்து சில ஸ்டைல்ஸ் இருக்கு நமக்கு. ஏபிஏங்கிறது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். இது பிரைமர்லி இன் சோசியல் சயன்ஸ், அப்புறம் சைக்காலஜி, சோசியாலஜி, எஜுகேஷன் ரிலேட்டடா எழுதுறோம். ஏபிஏ ஸ்டைல்ல எழுதுறோம். அதுல ரெஃபரன்ஸ்ல நம்ம குடுக்கும்போது என்ன பேட்டர்ன்ல குடுப்போம்னா, ஆத்தர், அப்புறம் அவங்க இயர், அப்புறம் அவங்க டைட்டில், அப்புறம் பப்ளிஷர். இந்த ஃபார்மேட்ல அத நம்ம குடுக்கணும். ஓகேவா? அடுத்தது எம்எல்ஏ ஸ்டைல்ன்னு ஒண்ணு இருக்கு. அது பேர் மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இது வந்து ஹியூமானிட்டீஸ் சச் அஸ் லிட்டரேச்சர், பிலாசபி அப்புறம் அந்த ஆர்ட்ஸ். இது என்ன ஃபார்மேட்ல நம்ம குடுக்கணும்னா, ஆத்தர், டைட்டில், பப்ளிஷர், அப்புறம் இயர். ஓகேவா? அப்புறம் சிக்காகோ ஸ்டைல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இதுல ஹியூமானிட்டீஸ் ஆஃபன் இன் ஹியூமானிட்டீஸ்ல வரும் சச் அஸ் ஹிஸ்டரி அண்ட் ஆர்ட்ஸ். நோட்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபில இந்த சிக்காகோ ஸ்டைல் எழுதும்போது, பிப்ளியோகிராஃபினா பின்னாடி இருக்கிறது.
ஓகேவா? அதே மாரி ரெஃபரன்ஸஸ் எழுதுவோம். பிப்ளியோகிராஃபி எழுதுவோம். ரெஃபரன்ஸஸ்னா என்னன்னா, என்னலாம் ரிசர்ச் பேப்பர்லாம் நம்ம செக் பண்ணோம். அத அத பத்தினதெல்லாம் எழுதுறது ரெஃபரன்ஸஸ். பிப்ளியோகிராஃபில எல்லாமே எழுதுறது. ஈவன் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து நான் பார்த்து எழுதுறது. ஏதோ ஒரு புக்ல இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றேன். எல்லாத்த பத்தியும் நம்ம பிப்ளியோகிராஃபில நம்ம வந்து எழுதணும். அவங்களுக்கு கிரெடிட் குடுத்துறணும். அதுதான் பிப்ளியோகிராஃபி. ஓகேவா? ஸோ ஆத்தர், டைட்டில், பப்ளிஷர், இயர்ன்னு இருக்கும். சம்டைம்ஸ் இது கேட்கறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது சிக்காகோ ஸ்டைல் 2 பேட்டர்ன் இருக்கு. நோட்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபில எப்படி எழுதணும்? ஆத்தர் டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து சோசியல் சயன்ஸ்ல காமனா யூஸ் பண்றது. அதுக்கு ஃபார்மேட் வந்து ஆத்தர், இயர், டைட்டில், பப்ளிஷர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 3 ஸ்டைல். ரெஃபரன்சிங் ஸ்டைல்ன்னு சொல்லுவோம். இது 2 இடத்துல யூஸ் ஆகும். ஒண்ணு நான் எழுதும்போது யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த இது இன்னொன்னு வந்து என்னோட ரிசர்ச் பேப்பர மத்தவங்க செக் பண்ணும்போதும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பேட்டர்ன்ல அவங்க பண்ணும்போது. ஓகேவா? அடுத்தது யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும் பேசேஜ் கொஞ்சம் லாங்கா தான் இருந்திருக்கு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் மாடரேட் லெவலா இருக்கு. ஸோ நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண தான் நம்மளால குயிக்கா பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அட்லீஸ்ட் புக் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு ரீடிங் பேசேஜாவது கொஞ்சம் படிச்சு நீங்களே அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த பிராக்டிஸ் நமக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 நமக்கு என்ன இருக்குன்னா, ம் யூனிட் 4 கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல இந்த வாட்டி வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பத்தின கொஸ்டின் வந்திருக்கு. இது நமக்கு மொத்தம் ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மல், நான் ஃபார்மல். அடுத்தது வெர்பல், நான் வெர்பல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்பல்னா என்னன்னா, எழுத்துல சொல்றது. இல்லன்னா வார்த்தையில வெளிப்படுத்துறது. அது கம்யூனிகேட் பண்ண உதவுறது. எல்லாமே. இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னாலும், அது வேர்ட்ஸ்ல இருந்தா அதுவும் வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகேவா? நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா வித்தவுட் வேர்ட்ஸ் யூசிங் பாடி லாங்குவேஜ், டோன், அப்பியரன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கினெசிக்ஸ்ங்கிறது பாடி லாங்குவேஜ், ஜெஸ்டர்ஸ், போஸ்டர், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஐ கான்டாக்ட் இதெல்லாம் கினெசிக்ஸ். நெக்ஸ்ட் ப்ராக்ஸிமிக்ஸ்ங்கிறது பர்சனல் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். இது கொஞ்சம் எதனா ஒரு கீ டேர்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வருது. ஓகேவா? பர்சனல் ஸ்பேஸ். அதே மாரி ஆப்டிக்ஸ்ங்கிறது டச்சுன்னு அர்த்தம். ஆப்டிக்ஸ் ஒரு ஹேண்ட் ஷேக், பேட் ஆன் யுவர் பேக் அதெல்லாம் ஒரு விதமான கம்யூனிகேஷன் தானே. ஓகே. நெக்ஸ்ட் பேராலிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிறது டோன், பிட்ச், வால்யூம் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீச். அத வச்சே நம்ம அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் பேராலிங்குவிஸ்டிக்ஸ். அப்பியரன்ஸ்ங்கிறது க்ளோத்திங், க்ரூமிங் அண்ட் பிசிக்கல் பிரசன்டேஷன்ல கண்டுபிடிக்கிறது. இந்த குரோனிமிக்ஸ்ங்கிறது யூஸ் ஆஃப் டைம். டைம்ங்கிறது குரோனிமிக்ஸ். அதே மாரி ப்ராக்ஸிமிக்ஸ்ங்கிறது ஸ்பேஸ். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வே பங்க்சுவாலிட்டி ஆர் வேல்யூ. அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ்ங்கிறது யூஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் டு கம்யூனிகேட். எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்லரி, ஒரு டெக்கரேஷன் பண்றதோ ஏதோ ஒண்ணு. அத வச்சு கம்யூனிகேட் பண்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு உதவுறது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இந்த கிரேப் பாயிண்ட் கம்யூனிகேஷன். இதுவும் நான் வெர்பல் கிடையாது. இது இன்ஃபார்மல். இல்லன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன் அதே மாரி எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு மேனேஜர் கிட்ட பேசுறோம்னா, நல்ல ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டா பேசணும். இல்லையா? அதுல நமக்கு வெர்டிகல், ஹாரிசான்டல், டயகனல் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வரும். இது அப்படி கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறது இது. இன்ஃபார்மலா பேசுறது. இதெல்லாம் அன்அஃபிஷியல் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ இது வந்து கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன். இது நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுறது, பெர்சனல் இன்டராக்ஷன்ஸ் அதே மாரி ரூமர்ஸோ, காசிப்போ, இன்ஃபார்மல் அப்டேட்ஸ் பண்றது. இதெல்லாம் கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன். இதே மாரி இந்த கிரேப் வைல் கம்யூனிகேஷன்ல சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃபர்மேஷன் பாஸ்டு சீக்வென்ஸ் ஒவ்வொருத்தவங்களா அப்படியே போறது. காசிப் செயின்னு ஒண்ணு இருக்கு. ஒன் பெர்சன் ஷேர்ஸ் வித் மல்டிபிள் அதர்ஸ். அது பேர் காசிப் செயின். ஒரு பெர்சனே எல்லார்கிட்டயும் ஷேர்ஸ் வித் மல்டிபிள். ப்ராபபிலிட்டி செயின்னு ஒண்ணு இருக்கு. ரேண்டம் ஷேரிங் வித்தவுட் எ ஃபிக்ஸட் பேட்டர்ன். அப்படியே யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட சொல்றது. கிளஸ்டர் செயின்னு ஒண்ணு இருக்கு. ஷேர்டு வித்தின் ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் கிளஸ்டர்ஸ். அந்த கிளஸ்டர்னாலே குரூப்ன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஷேர் பண்றது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கிரேப் ஒன் கம்யூனிகேஷன் ஒண்ணும் இல்ல. ஒரு இன்ஃபார்மலா நம்ம பியர் குரூப்போட நம்ம ஒரு சாட் பண்ணி ஜாலியா பேசுறது அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல ஆவரேஜ் கொஸ்டின் வந்திருக்கு, நம்பர் சீரீஸ்ல வந்திருக்கு, பெர்சன்டேஜ் வந்திருக்கு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு, ஆல்பபெட் சீரீஸ், கோடிங், டீகோடிங் பத்தி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஃபிராக்ஷன், பிளட் ரிலேஷன். ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நானும் அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ரொம்ப இன்டெப்த் போடலனாலும் பேசிக்ஸ் கண்டிப்பா அதுல கவர் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு
ரீசெண்டா முடிஞ்சதுல ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஒரு ஃபாலசிஸ் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் இந்த ஆஸ்டி ஜெனரலைசேஷன் வந்திருக்கு. டக்குன்னு எதையும் ஆராயாம முடிவெடுக்கிறது. அதான் ஆஸ்டி ஜெனரலைசேஷன். ஆஸ்ட்னாலே பதற்குன்னு இல்லையா? பதட்டமா டக் டக்குன்னு பண்றது. அது ஆஸ்ட். பதறிய காரியம் சிதறும் சொல்றோம். அதேதான் பதறது. அதுதான் ஆஸ்டி. டிராயிங் கன்க்ளூஷன் இன்செஃப் எதுவுமே யோசிக்காம ஆட் ஹாமினம்ங்கிறது அவங்க சொல்றத விட்டுட்டு அந்த பெர்சனையே அட்டாக் பண்றது. அதுதான் ஆட் ஹாமினம். அட்டாக்கிங் த பெர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆர்குமென்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த காம்போசிஷன் ஃபாலசி கொஞ்சம் அடிக்கடி வருது. என்ன பண்ணுவோம், அந்த பார்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஓகே ஹோல் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைப்போம். அதுதான் சொல்றது. அடிக்கடி இதுல சொல்றதுன்னா, ஒரு டீம் பிளேயர் பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னா, அந்த டீமே ப்ராப்பரா இருக்குன்னு நெனைக்கிறது. அதுதான் காம்போசிஷன் ஃபாலசி. இந்த மாரி ஆல்மோஸ்ட் ஒரு நெறைய ஃபாலசிஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபாலசிஸ் வந்து அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல குடுத்திருப்பேன். அத செக் பண்ணி பாருங்க. ஃபாலசிஸ் மட்டும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்க ஒரு டாபிக். அதுக்கப்புறம் பிரமாணாஸ் இருக்கு. இந்தியன் லாஜிக். நமக்கு இதுல பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் வரும். சிலாஜிசம் வரும். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அதெல்லாம் வரும். அது முடிச்சோனே நமக்கு இந்தியன் லாஜிக் வரும். இந்தியன் லாஜிக்ல இந்த பிரமாணாஸ் வரும். இந்த பிரமாணாஸ்னால என்னன்னா, எப்படிலாம் நமக்கு நாலேட்ஜ் வருது? எப்படி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அது ஓகேவா? இதுல வந்து ஒரு 6 இருக்கு நமக்கு. பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா, அர்த்தபதி, அனுபலப்தின்னு இருக்கு. ஓகேவா? கூடவே இதுல கொஞ்சம் நியாயா சிலாஜிசம் ஒண்ணு இருக்கு. அத நான் போட்டிருக்கேன் படிங்க. நியாயா சிலாஜிசம் முன்ன இருந்த வீடியோலயே போட்டிருக்கேன். எப்படி வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது. ஓகேவா? சோ பிரத்யக்ஷா. பிரத்யக்ஷானா பெர்செப்ஷன் த்ரூ சென்சஸ். இன்ஃபரன்ஸ்னா த்ரூ ரீசனிங். ஓகேவா? கம்பேரிசன்னா ஒரு 2 ரிலேஷன்ஷிப் அது உபமானாலே கம்பேர் பண்ணி கத்துக்கிறது. டெஸ்டிமோனினா மத்தவங்க சொல்றத வச்சு அத்தாரிட்டேட்டிவ் பெர்சன் அதே மாரி. பாஸ்டுலேஷன் நமக்கு தெரிஞ்சத வச்சு நம்ம யோசிக்கிறது. அஸ்யூம்ட் எக்ஸ்பிளனேஷன் இப்படி இருக்கலாம் நம்ம யோசிக்கிறது. நான் பெர்செப்ஷனா நாலேட்ஜ் ஆஃப் ஆப்சன்ஸ்னா ஒண்ணு இல்லாதபோது அத வந்து இப்படி ஆயிருக்கும்னு யோசிக்கிறது. இப்போ ஒரு இடத்துல வைக்கிற ஒரு பெண்ண, அந்த பெண் இன்னைக்கு இல்லன்னோன, ஓகே இந்த பெண் எங்கேயோ போயிடுச்சுன்னு அந்த பெண்ண பத்தின ஒரு நாலேட்ஜ் திங்க் பண்றோம்ல, அதெல்லாம் அனுபலப்தி. ஓகேவா? அடுத்தது எத்துவ பாஷா பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. எத்துவ பாஷானாலும் ஃபாலசி மாதிரி தான். ஓகேவா? எப்படி வந்து ஒரு விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி, அது நம்ம நடக்கிறதும் தப்பா நெறைய விஷயம் நமக்கு சொன்ன விதம் தப்பா இருக்கலாம். நம்ம பார்த்தது தப்பா இருக்கலாம். அத பத்தின ஒரு புரிதல் இல்லாம நமக்கு இருந்திருக்கலாம். எல்லாமே அதுக்கு ரீசனா இருக்கும். எத்துவ பாஷாவ பொறுத்தவரைக்கும். அதுதான் அசீதான்னு ஒண்ணு சொல்றோம். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அசீதா, அசீதாங்கிறது டிராயிங் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் இன்சஃபிஷியன்ட் ஆர் இன்கம்ப்ளீட் எவிடன்ஸ். எவிடன்ஸே சரியா இல்ல. நம்மளே ஒரு தீர்மானத்துக்கு வர்றது. அது எஸ்டி ஜெனரலைசேஷன். அதான் அசீதா. அடுத்தது இது எக்ஸாம்பிள் வந்து ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் லேசி பிகாஸ் ஒன் ஸ்டூடண்ட் மிஸ்டு கிளாஸ். ஓகே. நம்ம அப்படியே ஒரு ஸ்டூடண்ட் வரலன்னோனே எல்லாருமே லேசின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறது. ஸோ அந்த ரீசனிங் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் விருதான்னா என்னன்னா, விருதா அப்படின்னா என்னன்னா கான்ட்ரடிக்டரி ரீசன். ப்ரூவிங் எ ரீசன் தட் கான்ட்ரடிக்ட்ஸ் த கன்க்ளூஷன். த ஆப்ஜெக்ட் இஸ் ஹெவி பிகாஸ் இட் இஸ் லைட். இந்த இடத்துலயும் ஒரு கான்ட்ரடிக்டரி வராம ஓகே. த ஆப்ஜெக்ட் இஸ் ஹெவி பிகாஸ் இட் இஸ் லைட். எப்படி வரும்? அதுலயும் ஒரு கான்ட்ரடிக்டரி இருக்கு. ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே. அது கான்ட்ரடிக்டரி ரீசன். நெக்ஸ்ட் சவ்ய பிச்சாராங்கிறது சர்க்குலர் ரீசனிங் சொல்றோம். யூசிங் த கன்க்ளூஷன் அஸ் பார்ட் ஆஃப் த ப்ரிமைஸ் டு ப்ரூவ் இட் செல்ஃப். அப்படியே ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே அந்த ப்ரிமைசஸ்குள்ளேயே அந்த கன்க்ளூஷன் அப்படியே சுத்துது. ஈ இஸ் த பெஸ்ட் லீடர் பிகாஸ் ஈ லீட்ஸ் வெல். எதனால அவன் லீட் பண்றான்? ஈ இஸ் த பெஸ்ட் லீடர். ஸோ அது அப்படியே சர்க்குலர் ரீசனிங் அதான். ஓகே. யூசிங் த கன்க்ளூஷன் அஸ் பார்ட் ஆஃப் த ப்ரிமைஸ். இந்த கன்க்ளூஷனே வந்து ஒரு ப்ரிமைஸோட பார்ட் மாரி இருக்கும். சர்க்குலர் ரீசனிங். ஓகேவா? அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் இந்த நியாயா சிலாஜிசம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அதே மாரி பிரமாணாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எத்துவ பாஷா. ஓகேவா? அந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது அடிக்கடி வருது. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி டேபிள் பேஸ்ட் கொஸ்டின் தான். ரேஷியோல வந்திருக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ். அது ரிலேட்டடா எதனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரேஷியோனாலே இந்த 2:3, 3:5ன்னு வர்றது. ஓகேவா? அது கொஞ்சம் சின்ன கால்குலேஷன் தான் இருக்கும். அத பண்ணிட்டோம்னா சம்ஸ் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அடுத்தது யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் ஐசிடி. ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நமக்கு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்னெல்லாம் இந்தியா கொண்டு வந்துச்சு? ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் எஜுகேஷனுக்கு அது கண்டிப்பா நமக்கு இம்பார்ட்டன்ட். அத படிச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் கொஸ்டின் கண்டிப்பா பைனரி நமக்கு நம்பர் சிஸ்டம்ல மட்டும் மொத்தம் 4 இருக்கு. அது கொஞ்சம் எதனா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்பர் சிஸ்டம்ல கேட்பாங்க. ஓகேவா? மொத்தம் நம்பர் சிஸ்டம்ல நமக்கு பைனரி இருக்கு, ஆக்டல் இருக்கு, டெசிமல்.
ஓகேவா? பைனரி, டெசிமல், அதுக்கப்புறமா டெசிமல் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல் இருக்கு. ஓகேவா? டெசிமல், அதுக்கப்புறம் ஹெக்ஸாடெசிமல். கொஞ்சம் இது 4த்தோட கன்வர்ஷனும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? பைனரி டூ டெசிமல், பைனரி டூ ஆக்டல். ஓகேவா? இந்த 4த்துல எதனா ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க. நம்பர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது RAM ஓட ஹைரார்கி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். RAMனா என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஒரு volatile மெமரி. ஓகேவா? ஸ்டோர் டேட்டா ஃபார் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, நமக்கு ஆக்டிவ் ஃபாஸ்ட் அக்சஸ் டு ஆக்டிவ் டாஸ்க் இம்ப்ரூவிங் பர்ஃபார்மன்ஸ். த டேட்டா இஸ் கிளியர்ட் when the computer is turned off. இது volatile மெமரி. இது ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, இது நான் volatile மெமரி. கொஞ்சம் ஸ்டோர்ஸ் பெர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சச் as சிஸ்டம் firmware. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் படிச்சது பூட்டிங் அப் சிஸ்டம் பார்த்துக்கோ. ரோம் தான். அதே மாதிரி ரோம்ல சில இது இருக்குது. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எரேசபிள் ரீட் ஒன்லி, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் படிச்சுக்கோ. எலக்ட்ரிக்கலி இஇ ப்ரோம்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதோட டைப்ஸ் எல்லாமும் படிச்சுக்கோ. அடுத்தது சிபியு. சிபியுங்கிறது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், இது எல்லா கால்குலேஷன்ஸ். அப்புறம் ஏஎல்யூங்கிறது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இது ப்ராசஸ் டேட்டா அண்ட் எக்ஸிக்யூட் கால்குலேஷன்ஸை பார்த்துக்குது. இது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது ஏதோ ஹைரார்கி மாதிரி எப்படி கேட்டிருக்கு, இது ஹைரார்கி மாதிரி வந்திருக்காது. எதை பத்தி இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ரேம், ரோம், சிபியு, ஏஎல்யூ வச்சு அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது கேஷ் மெமரி பத்தி வந்திருக்கு. கேஷ் மெமரிங்கிறது ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் close to the CPU that stores frequently used data for quicker access. Okay, it speeds up performance by reducing the time needed to retrieve data from slower RAM. Okay, இது கேஷ் மெமரி. அப்புறம் குக்கீஸ். குக்கீஸ் அதே மாதிரி வந்திருக்கு. குக்கீஸ்ங்கிறது ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபைல். அது ஸ்டோர்ட் ஆன் ஏ யூசர் டிவைஸ் பை வெப்சைட்ஸ். ஓகேவா? தே ஆர் யூஸ்டு டு ரிமெம்பர் யூசர் ப்ரெஃபரன்ஸ் தெரியும், லாகின் கிரெடென்ஷியல்ஸ் தெரியும், ப்ரௌசிங் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் தெரியும் அந்த குக்கீஸுக்கு. ஓகே, cookies help enhance user experience by enabling website to load fast and provide personalized content. They can be temporary-ஆவும் இருக்கலாம். செஷன் குக்கீஸாவும் இருக்கும். or stored for longer periods, persistent cookies-ஆவும் இருக்குமா. which helpful cookies can also be used for tracking advertising purposes. இதுக்கப்புறம் ஐசிடில நீங்க படிக்கிறது கண்டிப்பா அந்த மால்வேர் பார்த்துக்கோங்க. ஏன்னா எது வேணா கேட்பாங்க இதுல. ஓகேவா? ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நெட்வொர்க்கிங்ல எதெல்லாம் யூஸ் ஆகுது, ரவுட்டர்னா என்ன, வைஃபைனா என்ன, எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த வீடியோஸ் எல்லாமும் பாருங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, டிசிபினா என்ன, ஐபி, டிசிபி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்டர்நெட் புரோட்டோகால்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே, எந்த கேபிள் யூஸ் பண்றாங்க, அதெல்லாமே கொஞ்சம். மால்வேர் அதே மாதிரி சைபர் கிரைம் பத்தி கொஞ்சம். அடுத்தது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் பத்தின கொஸ்டின் வந்துட்டே இருக்கு இந்த வாட்டி. ஸோ எதெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஃப்ளூரினேட்டட் கேசஸ். ஓகேவா? ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதை பத்தி கொஞ்சம். அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன் கொஸ்டின் இந்த வாட்டிக்கு ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணு. ஹார்ம்ஃபுல் சவுண்ட் தட் டிஸ்டர்ப்ஸ் எர்த் அண்ட் என்வாயன்மெண்ட். அதே மாதிரி இந்த வாட்டி பீக் நாய்ஸ் லெவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பீக் நாய்ஸ் லெவல்னா என்னன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சவுண்ட் லைக் எ பாசிங் ட்ரெயினோ லவுடு வெஹிக்கிளோ அந்த சமயத்துல வருது இல்ல, ரெக்கார்டட் டியூரிங் எ ஸ்பெசிபிக் பீரியட், அது பேர் நம்ம பீக் நாய்ஸ் லெவல்னு சொல்றோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் லெவல் எதை சொல்றோம்னா இஸ் த கான்ஸ்டன்ட் ஆம்பியன்ட் சவுண்ட் இன் அன் ஏரியா. ஏதோ ஒன்று கான்ஸ்டன்டா ஒரு சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினரி சவுண்டோ இல்லை டிராஃபிக் சவுண்டோ, அதான் ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட் தட் கேன் இன்டர்ஃபர் வித் ஹியரிங் அதர் சவுண்ட்ஸ் கிளியர்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த சாயில் ரைசான் நிறைய கொஸ்டின் இதை பத்தி வந்துட்டே இருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சாயில்ல அதே மாதிரி சாயில், அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில்லாம் கொஞ்சம் லைட்டா அதை பத்தின ஐடியாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இதோட ரைசான் OAE BCR. ஓகேவா? இது எல்லாமே. ஓங்கிறது ஆர்கானிக் மேட்டர், லீவ்ஸ், டீகம்போஸ்டு மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஏங்கிறதுல என்ன இருக்குன்னா டாப் சாயில் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பியை பொறுத்த வரைக்கும் சப்சாயில் கண்டெய்னிங் மினரல்ஸ் லீச்டு ஃப்ரம் அபவ் இங்க இருக்கிறது. அடுத்தது சியை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் மெட்டீரியல் கன்சிஸ்டிங் ஆஃப் வெதர் அண்ட் ராக் இருக்கு. அப்புறம் பெட் ராக் லேயர் இருக்கு. ஓகேவா? சரி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை. இது இப்போ கொஸ்டின் அடிக்கடி வருது அது. நெக்ஸ்ட் ரியோ சம்மிட். ரியோ சம்மிட் வந்து 1992ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? இது யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வாயன்மெண்ட், UNCED.
ரியோ டி ஜெனரியோ பிரேசில்ல நடக்கும்போது ஸ்டார்ட் ஆனது. இவங்களோட கீ அக்ரீமெண்ட்ஸ் என்னன்னா, ரியோ டிக்ளரேஷன், எஜெண்டா 21, அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் த கமிஷன் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்க்கு ஸ்டார்ட் ஆனது. இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சிஓபி, அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். இல்லையா? இதுவரைக்கும் நமக்கு இதுக்கு கான்ஃபரன்ஸ் சிஓபி 29 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் நவம்பர் வந்து 29, ஓகே, அசர்பைஜான்ல நடந்தது. 29 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இல்ல நம்ம இந்தியாவும் இதுல ஒரு பார்ட். என்ன பண்ணுவாங்க ரியோ சமிட், நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 அபவ் கண்ட்ரீஸ் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி எல்லாம் பேசுறது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது. அதுல வந்ததுதான் நமக்கு அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல வர்றதுதான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்றோம்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த புரோட்டோகால்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதே மாதிரி எம்டிஜின்னு ஒண்ணு இருக்கு, மிலீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகே, இது வந்து 2000ல ஸ்டார்ட் ஆகுது, 2015 வரைக்கும் கோல் செட் பண்றாங்க. இது எஸ்டிஜி வந்து இது 2015ல ஸ்டார்ட் பண்ணி 2015ல இது ஸ்டார்ட் பண்றாங்க. 2030க்கு கோல் செட் பண்றாங்க. இதுல மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு, 169 டார்கெட்ஸ் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகேவா? இதெல்லாமும் கேட்பாங்க. எது வந்து 4th கோல், எது 7th கோல், அந்த மாதிரி கேட்பாங்க. சோ இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இது ஃபுல்லாவே நான் அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன். கொஞ்சம் படிச்சு பாருங்க. 1ங்கிறது நோ பாவர்ட்டி, இது 0 அங்கர், 3ங்கிறது குட் ஹெல்த், 4ங்கிறது எஜுகேஷன், 5ங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 6ங்கிறது கிளீன் வாட்டர், 7ங்கிறது கிளீன் எனர்ஜி, 8ங்கிறது எக்கனாமிக் growth பத்தி, 9th இந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், இன்டியூஸ் இன்இக்வாலிட்டி 10, 11ங்கிறது சஸ்டைனபிள் சிட்டி அண்ட் கம்யூனிட்டி, 12ங்கிறது கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிறது, 13ங்கிறது கிளைமேட் ஆக்ஷன், 14 லைஃப் பிலோ வாட்டர், 15 லைஃப் ஆன் லேண்ட், 16 வந்து பீஸ், 17 வந்து பார்ட்னர்ஷிப். ஏதோ சின்ன சின்ன வேர்டா கனெக்ட் பண்ணி இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வர வாய்ப்பு இருக்கு நிறைய. நெக்ஸ்ட் ஏக்யூஐ, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து நம்ம இடத்துல இப்போதைக்கு எப்படி ஏர் குவாலிட்டி இருக்கும், இது நேரா நீங்க ஏக்யூஐ இந்த வெப்சைட் போனாலே எல்லாமே தெரியும். ஓகேவா? சோ எதெல்லாம் அது கன்சிடர் பண்றாங்கன்னா, பொல்யூட்டன் பிஎம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, அப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் நைட்ரோஜன் டை ஆக்சைடு NO2, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, ஓசோன், இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த ஏரியால எப்படி அந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுது. ஏக்யூஐ, ஏக்யூஐனா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? பார்ட்டிகுலேட் மேட்டர்னா சின்ன சின்னதா காத்துல கலந்திருக்கும். எவ்வளவு அளவு அது சின்னதா இருக்கோ அவ்வளவு அளவு பாதிப்பு ஜாஸ்தி. அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுல இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். குட், மாடரேட், புவர், அன்ஹெல்தி, சிவியர், அசார்டஸ். ஓகே, 0 to 50ல இருந்தா ஓகே குட், 50 to 100 இது 150 புவர், 150 to 100 அன்ஹெல்தி, 200 to 50 சிவியர், 253 இருந்தா அசார்டஸ். ஐ ஏக்யூஐ வேல்யூ இருக்க இருக்க அது என்ன ஆகுது, ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு. அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி வந்துட்டு. சோ இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எப்படி நியூக்ளியர் எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ரெண்டு விதத்துல பண்ணுவாங்க, நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். ஆனா மெயினா எல்லா இடத்துலயும் பண்றது நியூக்ளியர் ஃபிஷன். அதுக்கு யுரேனியம் 235 மேஜரா யூஸ் பண்றது. ஓகேவா? So uranium 235 is used as a fuel in nuclear reactor to generate electricity through the process of nuclear fission. ஓகேவா? நியூக்ளியர் ஃபிஷன் என்ன பண்ணுவாங்க? This process involves splitting the nucleus of an atom into smaller parts, releasing a significant amount of energy. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன பண்ணும்? Combining the nucleus of atom to form a larger nucleus, releasing energy. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்ல கண்டிப்பா மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல், சஸ்டைனபிள் எஸ்டிஜி, எம்டிஜி கண்டிப்பா பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இந்த ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது எது வேணா கேட்பாங்க. அதுக்கப்புறமா இந்த சாயில் பத்தின கொஸ்டின் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. சாயில் பத்தி, அப்புறம் வாட்டர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எது ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், அந்த மாதிரி அதோட டர்பிடிட்டி என்ன, அதோட பிஹெச் வேல்யூ என்ன, அது கொஞ்சம் கேக்குறாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டிஸோட அந்த ரேங்க் இது பத்தி, என்ஐஆர்எஃப்னா என்ன, அவங்க ரேங்கிங் எப்படி பண்றாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்க பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி, அதெல்லாம் கொஞ்சம். அடுத்தது யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன். ஸ்டாட்யூட்டரி பாடிலாம் இங்கே தான் வரும், பீப்புள் டெவலப்மெண்ட்ல வராது. ஓகே, இதுக்கப்புறம் இதுல தான் வரும். ஓகே, சாயில் பத்தி அவ்வளவு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்யூட்டரி பாடி இதெல்லாம் இங்க வர்றது. நான் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், யூஜிசி, என்சிஆர்டி என்ன பண்றாங்க, அவங்க ரோல்ஸ் எல்லாம் ஹையர் எஜுகேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எஸ்என்டிடி விமென்ஸ் யூனிவர்சிட்டி பத்தி. ஃபர்ஸ்ட் விமென்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியால, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே முதல்ல வந்தது எஸ்என்டிடி யூனிவர்சிட்டி, இது பீகார். ஓகேவா? சோ இது வந்து இட் வாஸ் ஃபவுண்டட் இன்
டாக்டர் தொண்டோ கேஷவா கர்வே. ஓகே, அவர் 1916ல பண்ணது. அடுத்தது அன்சா மேத்தா கமிட்டி. இது நேஷனல் கவுன்சில் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷனுக்காக ஆரம்பிச்சது. 1962ல வந்தது. ஓகேவா? இவங்க வந்து இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் கரிக்குலம் ஃபார் போத் ஜெண்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுக்காக வந்தது அது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து ஓகே. நெக்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் பத்தி. எது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டினா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்த யூனிவர்சிட்டி. ஓகேவா? இது வந்து ஹைதராபாத்ல இருக்கு. 1982ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1985ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கமிஷன்ஸோட குரோனாலஜி குடுத்துருக்காங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் 2மே தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் அந்த வீடியோல பண்ணியிருக்கேன் பாருங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில 1948-49 வந்துச்சு. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் இது முதலியார் அவர் தலைமையில முதலியார் கமிஷனும் சொல்லுவோம். 1950-53ல வந்துச்சு. அப்புறம் எஜுகேஷன் கமிஷன் கோத்தாரி, தௌலத் கோத்தாரி அவர் தலைமையில வந்தது 1964-1966. இவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல தான் நமக்கு என்ன வருதுன்னா என்பிஇ 1968 வருது. ஓகே, 1960 இந்திரா காந்தி தலைமையில ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுதான். இது நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் சொல்றோம். 1960 அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986ல ஒண்ணு வருது. ஓகேவா? ஸோ 1 இது 2 கடைசி அதுக்கப்புறம் வந்தது தான் 2020ல நமக்கு வந்து என்இபி. இது கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 என்இபிஸ் நடந்திருக்கு இது வரைக்கும். அடுத்தது வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்து 2005-2009. அதுக்கப்புறம் இது வந்து ஃபாலோ பண்ணல. அதோட முடிஞ்சிருச்சு. சாம் பிட்ரோடா அவர் தலைமையில இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ இல்ல அது நேஷனல் நாலேஜ் கமிஷன். அப்புறம் ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் வந்து 2012. இது வந்து கொஞ்சம் டீச்சர் எஜுகேஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வந்தது. இவங்க தான் என்ன பண்ணாங்க, பிஎட் எல்லாம் 2 இயர்ஸா மாத்துறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் அடிக்கடி கேட்கறாங்க. பிஎட்லாம் 2 இயர்ஸா மாத்துறது வந்து இவங்க தான். 2015ல இருந்து பிஎட் வந்து 2 இயர்ஸா ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டினும் கொஞ்சம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அடுத்தது வந்து யஷ்பால் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. யஷ்பால் கமிட்டி வந்து டாக்டர் யஷ்பால் அவர் தலைமையில ஆரம்பிச்சது. இவர் வந்து ஃபர்ஸ்ட் 1993ல ஒரு யஷ்பால் கமிட்டி வந்தது. லேர்னிங் வித்தவுட் பர்டன் இது ஸ்கூலுக்காக வந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு யஷ்பால் கமிட்டி 2009ல வருது. இது ஹையர் எஜுகேஷனுக்காக வந்த கமிட்டி இது. ஓகேவா? சோ இதையும் தாண்டி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்இபி 2020 ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஹையர் எஜுகேஷன்ல. ஓகே, கொஞ்சம் அந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் பத்தி கொஞ்சம் யூஜிசி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, என்சிஆர்டி எப்ப, அது அவங்களோட ரோல் என்ன எல்லாமே. அப்புறம் யூனிவர்சிட்டிஸோட குரோனாலஜி இப்ப கொஞ்சம் நிறைய கேக்குறாங்க. ஓகே, யூனிவர்சிட்டி அது அட்லீஸ்ட் மெயின் யூனிவர்சிட்டியோட குரோனாலஜி அந்த இயர் தெரிஞ்சாதான் இதை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த என்னோட போட்டிருக்கேன் அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோ கொஞ்சம் அதில் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஷார்ட் நோட்ஸ் வீடியோ போயிட்டு அதில் செக் பண்ணுங்க. எல்லா 10 யூனிட்டுக்குமே அதுல இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்க முடியும். மற்றபடி மற்ற எல்லா யூனிட்ஸும் இதுல கொஞ்சம் ஷார்ட்டா எல்லாமே இருக்கும். அதை கொஞ்சம் படிங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் இப்போ 15-16 எக்ஸாம் இருக்கோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. எடியூ மாஸ்டரி தமிழ் இங்கிலீஷ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.